Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Welcome to Tech Time Travelers. ஏதாவது அப்படியே ஒரு எஃபெக்ட் வந்து அதையும் நீ ஏஐலே போட்டுடுறா. அதான் அது வந்து நீ ஏஐல போட்டு விட்டுரு. நம்ம ரொம்ப நான் ஏஐயா இருக்கிறோம் வீடியோவில், நான் எடிட் நான் ஏஐயா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்கன்னு புரியுது. அதாவது நிறைய இன்ஃபர்மேட்டிவாக பேசிட்டு இருக்கோன்னு. ஆமாம், அவங்களுக்கு வந்து அந்த ட்ரையா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே அப்போ என்ன பண்ணுவோம், நீ தான் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸை கன்வெர்ட் வர பண்ண போகிற, ப்ளஸ் ஆல்ரெடி கன்வெர்ட்டட் ஏதாவது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் ட்விட்டரில், அதையும் காட்டுவோம். இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது, மெயினாக சைடில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூஸ் இருக்கும், பட் மெயினாக ரெண்டு விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்ம GPT-4 ஓ அதுல வந்து புதுசா ஒரு இமேஜ் மாடல் வந்திருக்கு. அந்த இமேஜ் மாடல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சூப்பர், எப்படி பாரு டைமிங்க்கு பெல் அடிக்கிறான். ஆமா, இந்த இமேஜ் மாடல்ல இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ அனிமேல போட்டோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க ட்விட்டர் ஃபுல்லா. அது இந்த மாடல் வச்சுதான் பண்ணிருக்காங்க. வெறும் அனிமேல தான் போட்டோ போட முடியுமானா கிடையாது, விதவிதமா பண்ணலாம். பாரபட்சம் பார்க்காம போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் அனிமையா மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்க. சூப்பர், அந்த ட்ரெண்டை பார்க்க போறோம். அப்புறம் சைட்ல பாவம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு அருமையான ஒரு ஜிபிடியை ரிலீஸ் பண்ணான். சாரி, ஜிபிடின்ற மாதிரி அவன் ஜெமினி 2.5 ப்ரோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணான். ஆமா, அதை பத்தி யாருமே பேசல. ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இமேஜ் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட்டா முழுகிருச்சு. அதனால நம்ம இப்போ இந்த ரெண்டு டாபிக், அதை தவிர மீதி டாபிக் கூட இருக்கிறதெல்லாம் பேசுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் என்னங்க, அப்படி என்ன பெருசா இந்த இமேஜ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு காலையில நான் வந்து அந்த ஆல்ரெடி பட்டியால ஒரு மினி டிஃபனை சாப்பிட்டேன். அதை நான் போட்டோ எடுத்தேன். ஓகே, அதை போட்டோ எடுத்தா இப்படி வருதுங்க, இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஆமா, இதுதான் ஸ்டூடியோ கிப்லி அனிமே ஸ்டைல். சூப்பர் சூப்பர். இதுல ஆனா எனக்கு வந்து இந்த ரிசம்பிளன்ஸ் தான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு வந்து ரிசம்பிளன்ஸ் நல்லா இருக்கிறது வந்து ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஏன்னா அதுக்கு வந்து அந்த டெக்ஸ்சரும் தெரியுது, கலரும் தெரியுது, அதே சமயம் வந்து அதுல இருக்கிற டீடைல்ஸும் தெரியுது. அதையும் நாளா இருந்த இமேஜ் மாடலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இது ஆனா கிரேசியா இருக்குல்ல. எனக்கு இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப வியப்பா இருக்கு. பிளாக் பெப்பர், அப்புறம் அந்த கறிவேப்பிலை, அந்த முருங்கைக்காய், அதெல்லாம் கூட வருதுங்க இதுல. ஆமா, சோ ஒரு வித்தியாசமான ஒரு மாடல். உங்களோட மூஞ்சி இருக்கிற மாதிரி போட்டோவை நீங்க போட்டு கொடுத்தா கூட அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, உங்களை அனிமையா மாத்தி கொடுக்குது. அனிமே மட்டும் இல்ல, எல்லா ஸ்டைலாவும் மாத்துது. இது ஆனா வேற லெவல்ல வந்திருக்குல்ல. நீ எங்க எடுத்திருந்த? இது வந்து பெங்களூர்ல ஒரு SD மெக்கானிக் ஷாப். அப்போ நான் வந்து ஒரு ரைடு ஒன்று போயிருந்தேன். ஓகே, அது போகும்போது அந்த பைக்கை நான் எடுக்கிறேன். ரோட் கிங் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பைக்கு. தரையில தண்ணி இருந்ததுக்கெல்லாம் போட்டிருக்குடா, எல்லாம் பக்காவா அல்ட்டியா இருக்கு. அதாவது அங்க சைக்கிள் ஒண்ணு குறுக்கால் நிக்குது, இதுல ஆனா இது ப்ராப்பரா நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்க பேரு அது கோணமெல்லாம் நிக்குது. ஆமா ஆமா, இவன் பாரு ஸ்ட்ரைட்டா நிறுத்தி வச்சிருக்கான். அதுதான். சோ மொக்கையா அதாவது குப்பையை காமிச்சா கூட அழகா மாத்தி காமிக்கும். அதனால நம்பிடாதீங்க. அப்ப ஜெனரேட் ஆற இமேஜ்ல கொஞ்சம் உஷாராவே இருங்கங்கறான். ஜெனரேட் ஆற இமேஜ்ல நிறைய ஃபேக்னஸும் நிறைய பியூட்டியும் ஆட் பண்றாங்க, எஸ்பெஷலி இந்த ஃபில்டர்ல. இந்த இடத்துல இங்க ஒரு வண்டி இருக்கு தெரியுதா, இது ஒரு SD. ஆமா, ஆனா இது என்ன பண்ணிருக்குன்னு பாத்தியா, இந்த SD வந்து இந்த இடத்துல ஏதோ கவுத்து போட்ட கர்ப்பமுச்சி மிராக்கிடுச்சு. கரெக்ட், அது காணோம். ஆமா, ஏன்னா அதோட பிரைம் ஃபோக்கஸ் இது மேல மட்டும் தான் இருக்கு. ஆமா, மீதி எல்லாம் எவ்வளவு அழகா பண்ணிருக்குது பாருங்க. ஆமா, ரொம்ப அற்புதமா. இந்த அளவுக்கு லைன் பை லைனா அது நீ ப்ராசஸ் பண்ணி காமிச்சனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து எப்படி இத பண்ணனும்னா ரொம்ப சிம்பிள்ங்க, சப்ப மேட்டர். ஓகேவா, நான் வந்து ஹிமாலயாஸ்ல ரைடு போகும்போது எடுத்த போட்டோ அது. ஓகேவா, அது ஃபுல் போட்டோ நான் காமிக்கிறேன் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம். ஜஸ்ட் இத கன்வெர்ட் டு ஸ்டூடியோ கிப்லி. ஸ்டூடியோ கிப்லி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அனிமே படம்லாம் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? ஊருக்குள்ள எங்க போனாலும் எல்லா இடத்துலயுமே இந்த கிப்லின்னு தான் ஓடிக்கிட்டு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பிரின்சஸ் மோனோனோக்கி அப்படின்னு ஒரு படம் இருக்குது. யாராவது பாத்திருக்கீங்களா? நானே பார்த்தது இல்லைங்க, நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்திருக்கேன். ஸ்பிரிட்டட் அவேன்னு ஒரு படம், சூப்பரா இருக்கும். அதை எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அனிமேஷன் ஸ்டைலே ஒரு யூனிக். இந்த மாதிரி ஒரு கலர் ஸ்கீமோட ரொம்ப பிளசண்டா, ஐஸ்க்கு ரொம்ப பிளசண்டா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு படம். அது கார்ட்டூன் படம் தான். அதை ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெர்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா, எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு மட்டும் நோட் பண்ணி பாருங்க. இப்போ இதுதான் அந்த போட்டோ. ஓகேவா, எதுல எடுத்தது தெரியுமா? எது? Redmi 2 Prime. ஆமா, நீ அப்ப அந்த எடுத்துட்டு போயிருந்த Redmi 2 Prime எடுத்தது ஐ திங்க் 2016 ன்னு நினைக்கிறேன் அந்த இது. ஓகே, சோ கெட்டிங் ஸ்டார்டட்னு வருங்க ஃபர்ஸ்ட். வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். இதுதான் முன்னாடி அந்த டாலியிலயும். அதுக்கப்புறம் கெட்டிங் ஸ்டார்ட். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி பிளர்டா ஆரம்பிக்கும். கெட்டிங் ஸ்டார்ட் கிரியேட்டிங் இமேஜ்னு வரும்போது மேல இருந்து நம்ம இந்த இங்க்ஜெட் பிரிண்டர் பிரிண்ட் போடுறோம்ல, அதே மாதிரி தான் லைன் பை லைனா
லைன் பை லைன். நம்ம ஏன் லைன் பை லைனா? அதுதான் மேட்டர். அது வருவோம். அதுக்கு வந்து ஏதோ டெக்னிக்கலா டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, ஓகே, அதை பத்தி பேசும்போது வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு மீதி பேர்லாம் என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து காமிக்கணும். இந்தியா நார்த் ஈஸ்ட் மாதிரி இருக்குல்ல, இவங்க இமாச்சல் மாதிரி இருக்குது. ஆமா, இமாச்சல் மாதிரி இருக்கா இது? ஆமா, இமாச்சல் காஷ்மீர் அங்கெல்லாம் அப்படி. ஓகே ஓகே, உத்தராகண்ட் அந்த மாதிரி. ஓகே, இது வந்து இது டெல்லியில. ஆமா, டெல்லி மாதிரி தான் இருக்கு. டெல்லி மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பாருங்க எவ்வளவு கிளியரா வந்து மெயின்டைன் பண்ணுது. இந்தியா போஸ்ட்ங்கிறது மட்டும் வந்திருக்குது, அங்க எஸ்டி கொடுத்தாங்க, ஏன் எஸ்கார்ட்னு வந்துச்சு? அதான் தெரியல. இந்த மாதிரி நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பின்னாடி நடந்துகிட்டு இருக்குது. அது ரெகக்னைஸ் பண்ணுது எல்லாத்தையுமே, எதை மாத்தணும் எதை மாத்தக்கூடாதுன்னு எல்லாம் தெரியுதுங்க. இப்போ இங்க திருப்பி போறோம்னு வச்சுக்கோங்க, மேல இருந்து அப்படியே கீழே லைன் பை லைனா ஸ்லோவா ஜென்ரேட் ஆகுது பாருங்க. ஆமா, எவனோ ஒருத்தன் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் தான் அது. ஆனா நீதான்ற மாதிரி தெரியுதா? தெரியாது, அது போட்டோலயே தெரியாது. இல்ல, ஆனா கண்ணா பண்ணுது இல்ல. ஆமா, நீ போட்டோக்கு போ. போட்டோக்கு வர லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. போட்டோல என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் மாத்திருச்சு. மேல போ அதுல. இதுல ஆனா நான் போஸே வேற கொஞ்சம் இப்படி டில்டர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்ல. 09 போட்டுருக்கு. இது என்ன அப்ரைட்டா ஸ்ட்ரைட்டா மாத்திருச்சு. ஆமா, ஆனா கிட்டத்தட்ட அதேதான் போட்டோ. ஆமா ஆமா, பாறையில இருக்கிற பெயிண்ட் எல்லாம் இருக்குது. பின்னாடி அந்த பில்டிங் ஏதோ இருக்கு பாருங்க. ஆமா, அந்த பில்டிங் எல்லாம் கூட போட்டுருக்குதுங்க பின்னாடி. ஆமா, இதானே ஏதோ சூப்பரா படுத்திருக்குது. வாட்ச் டவர் மாதிரி இருக்கு இதுல போட்டுருக்கிறத பார்த்தா, வீடு மாதிரி இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு உங்களோட லைஃபையே காமிக் புக்கா மாத்தணுமா? இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. ஆமா, டெய்லி பொறுமையா உட்காந்து ஒரு 100 போட்டோ. இந்த மாதிரி ஒரு வெட்டி வேலைக்கு ஏஐயா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நானும் அதே தான் கேட்டேன். அதுக்கு தான் பரத் என்ன சொல்லிட்டானா, ஒரு இமேஜ் கன்வெர்ட் பண்ண 10 ரூபா QR கொடுக்குறேன், ஸ்கேன் பண்ணி 10 ரூபா போடுங்க. இனிமேல் நீங்க அந்த மாதிரி தான் போய் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். பரவாயில்லடா, இன்னைக்கு ஏத்த மாதிரி எப்போ BS4 வந்துச்சோ அப்பயே வந்து லைட் எரியணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 6 இருக்குல்ல பாருங்க, லைட் எரியுது. பெட்ரோலியம் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியுதுங்க அதுக்கு. சரி, இந்த மாதிரி நம்ம ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி எத்தனை பேர் எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்காங்க. இது யாரு? நம்ம செஸ் வின் பண்ணாரே அந்த பையன், அடையாளமே தெரியலடா. பாகுபலி அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்து அனிமையா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த குழந்தைய தூக்கி போடுறது, அவன் மலையில நிக்கிறது, இத தூக்குறது, இதுல எதுவுமே இவருக்கு அவந்திகா யாரு, இதுதான் தமன்னாவா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் அப்படிதாங்க. இல்ல, சூப்பரா இருக்குடா, இது செமையா இருக்கு. இது வந்து பாக்க ராணா மாதிரியே தான் இருக்கு. இதுவும் பாக்க ராணா மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது வந்து அனுஷ்கா செட்டியாங்க, ஜாப்பனீஸ் அனுஷ்கா செட்டிங்க. சூப்பரா இருக்குல்ல அதெல்லாம், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாம் இதுதாங்க அந்த அனிமையோட ஸ்டைலு. இதை எவனும் இந்தியால எடுக்க முடியாது. ஆனா இப்ப ஜிபிடில போட்டு இதெல்லாம் காமிச்சிட்டானுங்க. இந்தியால இப்படி வந்தா இப்படி இருக்குங்க அப்படின்னு ஃபுல் படத்துல இருந்து எடுத்து முக்கியமான சீன் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டானுங்க. பாக்க நல்லா இருக்குல்ல, செமையா இருக்கு. மாகிஸ்மதி எப்படி இருக்கு பாருங்க, போடு. பெயிண்டிங் மாதிரி இருக்கு. என்னது இது? கிராட்டோஸ் அல்ல, கட்டப்பா இஸ் ஆல்சோ known as கிராட்டோஸ். அவர் எங்க இருந்து சார் வந்தாரு? சிம்மாசனம்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. பா, இவ்வளவு இமேஜஸ் கிரியேட் பண்ணி இருந்திருக்கீங்களா? வேற வேலை இல்லல்ல, வேலை வெட்டி இல்லல்ல நம்ம ஆளுங்களுக்கு. இதுல பிரபாஸோட ஃபேஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆமா, இதுவும் கூட ஓகே. ஆனா இது நல்லா இருக்கு. அப்பதான் ரிசம்பிளன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல அடி வாங்குதுடா. ஆமா, இங்க பாரு. ரைட், இஸ்த லம்பா காலகையா. ஓகே, கட்டப்பா குத்துறது வந்து வேற எவனோ குத்துற மாதிரி ஆயிடுச்சு. முதுகுல மாறி வேற இருக்கு, நெஞ்சில குத்துற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, யாரோ உட்காந்து இதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் எடுத்து உட்காந்து மணிக்கணக்கா பண்ணியிருந்திருக்காங்க. அதை மட்டுமா பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்னு கோயில ஒருத்தன் பண்ணிருக்கான். இது இந்த பத்மநாப சுவாமி, திருப்பதி, இந்த மாதிரி ராஜராஜ சோழன் கோயில் எல்லாமும் போட்டிருந்தான். அதான் எல்லாத்தையும் நான் புக் மார்க் பண்ணா வாழ்க்கையை வெறுத்துருண்டா சாமின்னு விட்டேன். போடு, பானிபூரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, அதனாலதான் நான் இன்னைக்கு பண்ணி பார்த்தேன். பூரி, சோலா பட்டூரா, டெல்லி ஃபுட்டு. சரி, ஓகே. லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா சென்னை சென்ட்ரல்ல பண்ணியிருக்கான் ஒருத்தன், சேப்பாக் ஸ்டேடியத்தை பண்ணியிருக்கிறான். எல்லாங்க விதவிதமா மறுபடியும் போட்டு எல்லாம் நம்ம ஏரியா தான். சூப்பரா இருக்கு பார்க்க. அது என்னன்னா, அதான் ஒருத்தன் போட்டிருந்தான் பின்னாடி, குப்பையே இல்லை பாத்தீங்களா அப்படின்னு. அப்புறம் தமிழ் டாகே இல்ல, அதெல்லாம் நம்ப முடியலங்க. சென்னையில நாய் எங்கேயா சுத்திக்கிட்டு இருக்குமே ரோட்ல அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தன் வந்து ஏன் தமிழ்ல இல்ல போர்டுல அப்படின்னு. சோ தமிழ் எழுத தெரியாது,
சாட் ஜிபிடிக்கு இந்த மோட்ல. ஓகே, நெக்ஸ்ட் பெங்களூர் ஒருத்தன் போட்டிருந்தான். சென்னை பார்த்துட்டோம், பெங்களூரையும் பார்த்துடலாம் அப்படின்னு. அழகா இருந்துச்சு பிஎம்சிசி எல்லாம், போர்ட்ரேட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம். அப்புறம் ஒருத்தன் சிஇஓஸ்லாம் போட்டிருந்தான். இது யாரு? இவருன்னு நல்ல ஏதோ பாடி பில்டர் மாதிரி இருக்காருல்ல, ஜெஃப் பீசாஸ். இப்படியா இருப்பாரு? ஆமா, நம்ம ஈலான் மஸ்க். இவனை மட்டும் யாரும் அப்படி பண்ண சரிங்க? அவரு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து எட்டி, அவர் பிரைவசிக்கு அகைன்ஸ்டா அவருக்கு ஒரு மீம். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து எட்டி பாக்குறாங்க ஜக்கர்பர்க் அப்படின்னு ஒரு மீம். இது அதெல்லாம் உட்காந்து அனிமே பண்ணி போட்டிருக்கானுங்க. ஒரு ஜிபியூ சாப்பிட்ற மாதிரி மீம். இவருக்கு கரெக்டா இருக்கு. இதுதான் செம்மையா இருந்தது. அதான் ஒரு பழைய, இது ரொம்ப பழைய இமேஜ்டா. இது வந்து இதுவே ஒரு என்ன சொல்றது, இமேஜினரி ஆர்ட். கரெக்டா? ஒரு ரியல் போட்டோ கிடையாது. அதை எப்படி மாத்துதுன்னு ஒருத்தங்க காமிச்சிருந்தான். அதாவது இருக்கிறதுலே ட்ரெடிஷ்னல் போட்டோ எல்லா கடையிலையும் எல்லா இடத்துலயும் பின்னாடி இதை பார்க்க முடியும். அந்த போட்டோவை கூட சூப்பரா அனிமேவா மாத்தி காமிச்சிருக்கு. செம்மையா இருந்துச்சு அந்த ஒரிஜினல் இமேஜ். போ ஓகே, என்ன கமண்டலமும் அந்த செருப்பும் தான் ஒரு டைப்பா இருக்கு. செருப்புக்கு பதிலாக ஏதோ உடஞ்சி போன அந்த விளக்கு வைக்கிற இது மாதிரி ஆயிடுச்சு, விளக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விஷயங்கள், பாலிவுட் படங்கள், ஹாலிவுட் படங்கள், இதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ட்ரெண்டா. ஒரு சிலதெல்லாம் ஆனால் செட் ஆகலை, ஒரு சிலது ஓகே. ஆமாம், இதெல்லாம் வந்து ஹிந்தி படங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. படமே அதில் தெரியாதான். ஆமாம், கேரக்டரை பார்க்குறது. ஒருத்தர் வந்து அவரோட வீட்டுக்குள்ள எடுக்க பழைய ஃபோட்டோஸ்லாம், அவரோட மெமரிஸ், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்போ எப்படி ஃபோட்டோவையும் வந்து நார்மல் ஃபோட்டோவாக வச்சுருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி தூக்கி இதில் போட்டிருப்பாரு. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. எப்படி ஒரு ஃபேமிலி செட்டிங்கில் ஒரு பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து இந்த ஏஐ அனிமே இதுக்குள்ளே போச்சுன்னா எப்படி இருக்கும், ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும். சூப்பர் சூப்பர். அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த குழந்தை மட்டும் எவ்வளோ முறைச்சிக்கிட்டே இருக்கு. ஆமாடா. இதெல்லாம் ஃபயர்லாம் சூப்பராக பண்ணிடுச்சு. சீரியஸாக ஃபயரு எல்லாமே. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தாத்தா பாட்டி கூட இந்த குழந்தைங்க இருக்கிறது, ஃபேமிலி ஃபோட்டோஸு, இதுக்கெல்லாம் வந்து செம்ம ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஏன்னா யார் மூஞ்சா ஒரிஜினல் மூஞ்சா இருக்காது. ஆமாம், அதனால தைரியமாக போஸ்ட் பண்ணுறாங்க எல்லாரும். ஆமாம். அடுத்தது கிரிக்கெட்டுக்கு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. இதில் விராட் கோலி மூஞ்சி மாதிரியே இல்லைடாண்ணா, ரொம்ப கடுப்பேற்றி வச்சிருக்குதுடா. இது விராட் கோலி மாதிரி தான் இருக்குல்ல. விராட் கோலி அப்படிதான் கொடூரமாக இருக்க மாட்டான். அது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபோட்டோஸு எதை பண்ணல, எல்லாத்தையுமே கிப்லி ஸ்டைலில் பண்ணி சாவடிச்சிட்டாங்க எல்லாரும் அப்படின்றது மட்டும். சர்வர் காலி சார், ஜிபியூ பத்தலைங்க அப்படின்னு சாம் ஆல்ட்மேன் வந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏதோ அதிசயமா சாட் ஜிபிடிக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு. டீப் சீக்ல அடி வாங்கினவன், அவன் சப்ஸ்கிரைபர் எல்லாம் லூஸ் பண்ணவன், இப்போ வந்து மறுபடியும் அவன் சப்ஸ்கிரைபர் எல்லாம் கெயின் பண்ணிட்டான், வெறும் இந்த கிப்லி அனிமே வச்சுங்க. அதனால இப்போ ஸ்டுடியோ கிப்லிலேருந்து அவன் மேலே ஒரு கேஸ் போட போகிறாங்க. எப்படி ஸ்கார்லெட் ஜான்சன் கேஸ் போட்டு அந்த வாய்ஸ் மோட ஆஃப் பண்ணாலோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்டைலையும் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோ கிப்லிலேருந்து கேஸ் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதே எதுக்கு எடுத்தோன்னா இவன் தான் முதல்ல போட்டான். ஐயா போட்டு பார்த்தீங்களாங்க, ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இப்படி கிப்லி ஸ்டைலில் கன்வெர்ட் பண்ண முடியுங்க அப்படின்னு போட்டான். பிச்சுக்கிச்சு வைரல் ட்ரெண்டு. இதுலேருந்து எல்லாரும் உடனே போட்டு 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 தான் இது இந்த த்ரெட்டு தான் பயங்கர பாப்புலர் த்ரெட்டு. இந்த த்ரெட்டில் இப்போது நம்ம வியூ என்கேஜ்மெண்ட்ஸ்ன்னு போட்டு இதில் வந்து கோட் ரீட்வீட்ஸ் எல்லாம் போட்டால் இதில் வந்து இந்த ஸ்டூடியோ கிப்லியோட ஓனர் அவர் ஏஐ பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஐ am utterly disgusted. If you want to make creepy stuff, go ahead and do it. I will never wish to incorporate this technology into my work at all. இவர் தான் அந்த கிரியேட்டர், ஸ்டூடியோ கிப்லி ஸ்டூடியோ அதோட கிரியேட்டர். இது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு இன்சல்ட்டுங்க. ஏன்னா அவர் ஏன் இப்படி வருத்தப்படுறாருன்னா, ஒரு இடத்துல உருவாக வேண்டிய ஒரு எண்ணம் வெளியில அப்படி பிரதிபலிக்கணும், அதை அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு போல. ஆமா, அதுக்கு சொல்றான் இல்லைங்க அது வெறும் எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் தான், எங்களை ரொம்ப திட்டாதீங்க அப்படிங்கிறான். அவர் நேரா அந்த ஏஐ இன்ஜினியர்ஸை திட்டுறாரு. வாட் இஸ் யுவர் கோல்? என்னங்க அப்படி முடிச்சு விடுறீங்க?
we would like to build a machine that can draw pictures like humans do. இதான பண்ணிருக்கு இப்போ அது. அதுக்கு வந்து இவர் வந்து செம்மையா கடுப்பாரு. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. இது 2016ல ரிலீஸ் ஆன வீடியோ. இதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்டா இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்ச நீ? ஆக்சுவலா அந்த ஓனருக்கு இது எதுவுமே பிடிக்காதுடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு போட்டு எல்லாரும் திட்டி வச்சிருக்காங்க. அப்ப அநேகமா ஒரு கேஸ் போடுவாருங்கிறாங்க இவங்க எல்லாம். ஆமா, ஆனா மீதி பேரெல்லாம் எல்லாரும் அதை இன்னும் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸு, ட்ரம்ப்பு, ஷின்சோ ஆபே, அப்புறம் டிவி ஷோஸு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து ஜோசப் ஸ்டாலின் ஹிஸ்டாரிக்கல் போட்டோஸ்லாம் எடுத்து போட்டானுங்க ஃபுல்லா. ஸோ இது ஒரு பயங்கரமான ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இதையே வீடியோவா பண்ண முடியுமா? Hey everyone, welcome back to the Cozy Mic. போடு. Emily. And I'm Jay. இதான் நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு இமேஜை வீடியோவா மாத்தி அதுக்கு ஆடியோ. விக்கியை வந்து அனிமையா கன்வெர்ட் பண்ணி வணக்கம் கீக்ஸ் பாட்டு பாட வச்சிடலாம். AKA Okay. weird little things we do so we don't scream into the வணக்கம் void. கீக்ஸ் அப்படின்னு விக்கி பாடுவான். இது வேறு நியூஸ் இல்லை அப்படின்னு. ஓகேவா? ஸோ வீடியோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணிடணும். இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர் வேற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். ஹெட்ரா லேப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கிறான். அவனோட சாஃப்ட்வேர் வந்து கேரக்டர் 3, அதுதான் அவனோட சாஃப்ட்வேர். அதில் போட்டு நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தா அதுவே லிப்ஸை வந்து சிங்க் பண்ணி அதுவே வாயெல்லாம் அனிமேட் பண்ணுது. சூப்பர் சூப்பர், செம்ம சாஃப்ட்வேர் இது. ஸோ அதையும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி உள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் அனிமே கார்ட்டூன் மாதிரி மாற்றி போட்டு விட்டான். செமையா இருக்கு. கம்பெனி இது எல்லாமே இமேஜஸ் இல்லையா? கம்பெனி எல்லாமே இமேஜஸ். கம்பெனி உள்ள இருக்க இமேஜஸ் எல்லாத்தையுமே வீடியோ மாதிரி மாத்திட்டாப்ல, பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டார். ஆமா, ஆஃப் கோர்ஸ் ரொம்ப கேவலமா தான் பண்ணுது வீடியோ, ஆனா டீசெண்டா இருக்குல்ல. இதுல இப்ப அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்ல. ஆமா, இதுவும் எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங். இது செம ஜோக்கா இருக்கு பேரு. பாத்தியா? ஏன்டா இப்பதானால எடுத்து சாப்பிட்டு முடிச்சான் அவன். இங்க வாயில இருந்து எடுத்து துப்புன மாதிரி இருக்கு. அது அக்ஷய பாத்துறவங்க அதுல இருந்து வந்துகிட்டே இருக்குமா? சரி, ரைட். அடுத்தது சரி, இவனுங்க ஏதோ ப்ரமோஷன் வந்து கம்பெனிக்கு தான் பண்ணானுங்கன்னு பார்த்தா சரி அடங்கு நீ. ஒருத்த வந்து லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்தை ஃபர்ஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் எடுத்து மொத்தமா அனிமையா மாத்தி விட்டான். அப்ப இவனும் என்ன பண்ணிருப்பான்? படத்துல இருக்கிறதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி. ஆமா, இதுக்கு அவனுக்கு $250 ஆச்சான் செலவு. இதை பண்றதுக்கா $250? ஆமா. ஆனா இப்ப இதை எவ்வளவு பேர் பாப்பாங்கல்ல? ஆமா, ஆல்ரெடி இதை வந்து 6.6 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க. ஏன்னா லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபேண்டசி படங்கள். அந்த படத்தோட அனிமே வெர்ஷன் மட்டும் போட்டுருக்கானா இல்லாட்டி யூடியூப்ல போட்டுருக்கானா? அங்க போட்டு மானிடைஸ் ஆயிடும். போட்டுருப்பான். ஆனா இது மானிடைஸ் பண்ண முடியாது. ஏன்னா காப்பிரைட். ட்விட்டர்ல மானிடைஸ் ஆகும். ஆனா ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அது ஆர்ட் ஒர்க் தானே. ஆமா. ஸோ இந்த மாதிரி எதை தாங்க அனிமே பண்ணல, எல்லாத்தையும் பண்ணிவிட்டானுங்க. ஆனால் அது மட்டும்தான் இந்த இமேஜ் ஜென்ரேஷனில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா என்ன வேணால் பண்ணலாம். எப்படின்னா ஒரு இமேஜை நம்ம கொடுக்குறோம், அந்த இமேஜ்லேயே அந்த எஸ்பென் மாதிரி ஏதாவது வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டுறோம். இந்த இடத்துல லெஃப்ட் டு டை வரணும், இந்த இடத்துல வந்து ஒரு எர்த்து மாதிரி ஒன்று வரணும் போட்டானா இது வந்து கிராக் ஆகிருக்கணும். அப்புறம் இங்கே சோவியட் யூனியன் ஃப்ளாக் இருக்கணும், யூஎஸ் பதிலாக ஸ்க்ராட்ச்டு கிளாஸ் இருக்கணும், மூனோட சர்ஃபேஸ் இது ஹேண்ட் வந்து ஃபோர் கிரவுண்டில் இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தர் இமேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார்? அதாவது கான்ட்ரோவர்சியான ஒரு இமேஜ். அதான் மீம் லெஃப்ட் டு டை. இது வந்து யூடியூப் தம்ப்நெயில் பண்ண முடியும்ன்றதுக்கான இப்போ. ஸோ என்னோட வெறும ஒரே ஒரு பிக்சர் மட்டும் நான் கொடுத்துட்டு பின்னாடிலாம் என்ன வரணும், டெக்ஸ்ட் எப்படி வரணும், எல்லாத்தையுமே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்தாலே, நான் அதுவும் டைப் கூட பண்ண வேணாம், அதுக்கு வந்து படிக்க தெரியுது. இமேஜை படிச்சு அதை ஜென்ரேட் பண்ணிருச்சு. செம்ம எக்ஸாம்பிளா இருந்துச்சு. போதும்டா கிப்ளின்னு பண்ணாதீங்கடா, இதெல்லாம் கூட பண்ண முடியும்.
அடோபி ஃபோட்டோஷாப் ஆகுது, கீட்டோஷாப் ஆகுது. இனிமேல் போதும் போல இருக்கு இதுவே. கேன்வாலாம் இழுத்து மூட வேண்டியதான். ஆனால் என்ன அதுலேயே அந்த ஃபீச்சர்லாம் கூடிய சீக்கிரம் வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன். இன்டெகிரேட் ஆகிடும். ஓகே, இது எப்படி வேலை செய்யுது, இதுதான் நம்ம தெரிய வேண்டியது. இதில் அவன் சொல்கிறான், ஒருத்தன் எனக்கு இவனோட ட்வீட்டு ஏன் வந்துச்சு அப்படின்னா நானும் தேடிக்கிட்டு இருந்தேன் எப்படி தான் இது வேலை செய்யுது அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு புது விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க இவங்க, இது வந்து முன்னாடி நம்ம பார்த்த டெக்னாலஜி கிடையாது அப்படிங்கிறான். ஸோ முன்னாடி எப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஆட்டோ ரிக்ரெசிவ் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, சரி. அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து கோபைலட் கிட்ட கேடுவோம். கேளு ஆட்டோ டைப் பண்ணுறோம். டிஃப்யூஷன் வெர்சஸ் ஆட்டோ ரிக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபார்மர் டிஃபரன்ஸ் இன் இமேஜ் ஜென்ரேஷன். சொல்லு கோபைலட்டு, ரொம்ப யோசிக்காத. இல்லை எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் யோசிக்க சொல்லியிருக்கான். அப்படியா? சைன்இன் பண்ணாமல் சொல்ல மாட்டியா? பொறு அப்படின்னா சொல்லணும்ல. அது சொல்லிட்டான் ஐயா. ஸோ இது டிஃப்யூஷன் மாடலுக்கும் இதுக்கும் எப்படி பண்ணுது அப்படின்னா, இதில் அட் அ டைம் ஒரு இமேஜை வந்து முழுசாக எடுத்துட்டு அதை அப்படியே டீனாய்ஸ் பண்ணி அப்படியே ஜென்ரேட் பண்ணுது அட் அ டைமில். ஆனால் இதே ஆட்டோ ரிக்ரெசிவ்ன்றது ஒவ்வொரு பிக்சலாக பண்ணுது. 1 by 1, 1 after the other, 1 after the other, 1 after the other, 1 line இப்படி போகுது. இல்லை அதான் 1 pixel. சிபியூக்கும் ஜிபியூக்கும் என்ன டிஃபரன்ஸு? சிபியூ வந்து சீரியலாக எக்ஸிக்யூட் பண்ணும் எல்லாத்தையும், ஆனால் ஜிபியூ வந்து அட் அ டைம் எல்லா பிக்சலையும் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படி ஜெனரேட் ஆகவே பார்த்துருப்போமே. ஆமா, அப்படி ஜெனரேட். சரி, இது அப்போ இதுல ஆனா என்ன தெரியுமா, அக்யூரசி ரொம்ப அதிகமா இருக்குது ஆட்டோ ரிக்ரெசிவ்ல அக்யூரசி வந்து அதிகம். ஏன் அப்படின்னா அது ஒவ்வொரு லைனா போகுது. இல்ல ஒரு லைனாவா கொடுமை, ஒரு பிக்சல்னுங்க. ஒரு பிக்சல் இமேஜோட ஒரு பிக்சலா ரீக்ரியேட் பண்ணனும்னா நான் எனக்கு அங்க ப்ளூ பிக்சல் இருக்குன்னா இங்கேயும் ப்ளூ போடுவேன், என்ன பெயிண்டிங்ல போடுவேன். ஆமா, அப்போ ரொம்ப அக்யூரேட்டா வருது. அதனால தான் ரெண்டுத்துலயுமே வந்து உனக்கு அட்வான்டேஜ். இது ஸ்லோ, ஆட்டோ ரிக்ரெசிவ் வந்து ஸ்லோ, அதனால தான் அந்த இமேஜ் ஜென்ரேஷனுக்கு அப்படி பொறுமையா வருது. ஆனா டிஃப்யூஷன் வந்து அப்படி வந்து இப்படி ஜென்ரேட், டாலி வந்து இப்படி ஜென்ரேட் பண்ணிடும் எல்லாத்தையும். ஆனா என்ன நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஆமா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் மோர் கேயாட்டிக்கா இருக்கும். இது மோர் ஆர்டர்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இது கிரேசிடா, நான் பார்த்தேன். நீ அப்பா இது வந்து செம கிரேசி. என்னன்னா வெறும் வீக்கோ வாஜர் ஒரு பேஸ்டோட இமேஜ் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆட் பண்ணி கொடுதுல அப்படிங்கிறாங்க. மேட் மென் ஸ்டைல், அது ஏதோ ஒரு ஸ்டைல் போல இருக்கு, இப்படி பண்ணி கொடுத்துருச்சு. இதுல இங்க பேரு ஆயுர்வேதிக் ப்ரௌட்லி இண்டியன் வேற, அதுவே வந்து எழுதிருச்சு இதெல்லாம். இவங்க யாரும் எதுவுமே கொடுக்கவே இல்லை. 18 herbs, 0 chemicals, 1 reason to smile like never before in a world full of, அதுவே காப்பி ரைட்டிங்லாம் பண்ணுது. அதை நம்ம ஸ்லோகன் மார்க்கெட்டிங் கடைசில பாரு, try it today, your teeth will thank you and so will your ancestors. என்னமா யோசிக்கிறாயா, நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இனிமேல் மார்க்கெட்டிங்லாம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ அதுக்கிட்ட கொடுத்துட்டு இந்தா இதுக்கு ஒரு ஆட் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட் ரெடி பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டு ஆட் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த எவ்வளோ ப்ராடக்ட் சோல்ட் ஆகும். உண்மைதான், அவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு, இம்ப்ரெசிவாக இருக்கும். இப்போ சாட் ஜிபிடிலே அதை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆட்டோ ரிக்ரெசிவ் இதில் தான் போட்டிருந்தான் எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. தெளிவாக என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, இதில் சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இருக்குது, இதில் கொஞ்சம் ரிஸ்க்லாம் இருக்குது. இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேஷனில் சில ரிஸ்க்லாம் இருக்குது. மெயினாக 3 ரிஸ்க் இருக்குது. ஒரு இமேஜ் எடுத்து இன்னொரு இமேஜாக அதை வந்து மாடிஃபை பண்ணலாம். ஆமாம், அது ஒரு ரிஸ்க்கு. ஸோ அப்போ டீப் ஃபேக்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதான் நீ தான் சொன்னீங்க சட்டெல்லாம் பண்ண மாட்டோம் படான்ருச்சு. அப்புறம் என்ன, ஓகேவா, டீப் ஃபேக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், கிரியேட் கோலிவுட் மூவி போஸ்டர் ஃப்ரம் தி 80s. ஓகேவா, இட்ஸ் அ ஸ்பை மூவி இன் விச் ஈலான் மஸ்க் is the hero. Na Silk Smitha is the heroine. And யாராவது சொல்ல, and ரஜினிகாந்த் the villain. ஓகேவா, create this movie poster. சரி, அதான் போட்டாச்சு, இதுவே போதும். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அதாவது இது ஆட்டோ ரிக்ரெசிவ்னால
ஈலான் மஸ்க் யாரு, ரஜினிகாந்த் யாரு, சில்க் ஸ்மிதா யாருன்னா அதுக்கு தெரியும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அது எப்படி ஜெனரேட் பண்ணுதுங்கிறதுல தான் இருக்கு. ஓகேவா? அது இது நல்லா இருந்ததுன்னா இந்த படத்தை நாங்க அடுத்து ஷூட் பண்ண போறோம். ஆமா, ஈலான் மஸ்க் ஹீரோவா? ஆமா, எக்ஸ் பதிவேற்றத்தில் நாங்க வந்து அதை ஆமா ஆமா ஆமா. ஸோ இதுதான் அவன் சொல்றான், இமேஜ் டு இமேஜ் நம்ம கொடுக்குற இமேஜை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. நெக்ஸ்ட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி போட்டோ ரியலிஸ்டிக்கா பண்ண முடியுது. இல்லடா, நீ ஆனா நேத்து ஞாபகம் இருக்கா, நம்ம சும்மா நம்மளோட பேர் பாடி போட்டோஸ் போட்டாலே அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த விதத்துல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இப்போதைக்கு. அதெல்லாம் மாத்த முடியாது. அந்த சேஃப்டி எல்லாம் இருக்குது அதுல. ஆனா அதையே தலைகீழ கொடுத்தா அது பண்ணிடுதான். அப்படியா? ஆமா, அதுக்கு வந்து தெரியல, தலைகீழ கொடுத்தா அதுக்கு வந்து பாடியில ட்ரெஸ் இல்லைன்னு தெரியலையா. ஸோ நிறைய பேர் போய் நேக்கட் இமேஜஸ் எல்லாம் இப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்கானுங்க. இதுதான் மெயின் பிரச்சனை. எப்படி இதை ஹேக் பண்ணி தப்பா யூஸ் பண்ணணும்னு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை அவன் இப்போவே சொல்லிடுறான். ஸோ அதனால தான் இப்போதைக்கு அது பெய்டு டயரில் மட்டும் இருக்கு. ஸோ அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் யார் பண்ணுறாங்கன்னு, டீப் ஃபேக் பண்ணுறாங்கன்னா. ஆனால் இதே ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னா யார் வேணா பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பெய்டில் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஃப்ரீலையும் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து பயங்கர டீட்டெயில்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, டயக்ராம்ஸு, டெக்ஸ்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுவும் ரிஸ்க் தான். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ண சொன்னால் ஜென்ரேட் பண்ணிடும். எதை கேட்டாலும் பண்ணிடும்ன்றாங்க. அதுதான் ஆட்டோ ரெக்ரெசிவ்ல இருக்கிற பெரிய ரிஸ்க்ஸ். ஆனால் இதை இன்னும் யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு மாடலை. இவன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கான்றதுனால இப்போ திடீர்னு ஒரு முன்னோடியா வந்து நிற்கிறா நம்ம சாட் ஜிபிடி. இத்தனால சைலண்டா அடி வாங்கிட்டு இருந்தான். ஆமா, இப்போ முன்னோடியில வந்து நிற்கிறான் இந்த விஷயத்துல. ஓகே, டாக்கிங் ஆஃப் முன்னோடிகள், ஆக்சுவலா ஜெமினி, ஆமாடா அது வேற சொல்லியிருந்தல, ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேரு 2.5 Pro. அதுக்குள்ளார வந்து இது இப்போ குறுக்க புந்து இப்போ இது வந்து ஃபுல் லைம் லைட்ல இருக்கு. கௌசிக் வந்து டான்ஸ் ஆடிட்டான். குறுக்கால வந்த கௌசிக்கு அண்ணா அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டான். ஆனால் அது 2 நாளைக்கு மேலே அந்த ட்ரெண்ட் தாங்காது. ஆல்ரெடி 2வது நாளில் நம்ம இருக்கோம். ட்ரெண்ட் தாங்காதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். எல்லாரும் இருக்கிற இமேஜ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. ஆமாம், போர் அடிச்சிட்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஜெமினி 2.5 ஆனால் போர் அடிக்காது. ஏன் தெரியுமா? வேற லெவலில் இருக்குங்க ஜெமினி 2.5 Pro எக்ஸ்பெரிமெண்டல். அதில் ஏதாவது இருக்கா சாம்பிள்? எதுவும் சாம்பிள்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு வேலையை பார்த்தேன். நீ ஆல்ரெடி ஒரு இமேஜ் கொடுத்திருந்தே, அது என்னாச்சுன்னு பாரு. நான் அதில் ஒரு வேலை பார்த்தேன். இல்லடா, இப்போ ஒரு இமேஜ் கேட்டிருந்தே, அது என்னாச்சுன்னு பாரு. அதுவா பாப்போமா? எலான் மஸ்க் ஓகே, ஈலான் மஸ்க் ஓகே, ரஜினிகாந்த் நாட் ஓகே, சில்க் ஸ்மிதா மாதிரியே இல்லையே பாது. யாரோ எந்த கண்ட்ரியோட சில்க்னு தெரியல. ஆனா எப்படி ஈலான் மஸ்க் ஒரு தமிழ் படத்துல ஸ்பையா, ரஜினிகாந்த் வில்லனா. அது என்ன டைட்டில்? ஓகேவா, சேஞ்ச் த ஹீரோயினி டு குஷ்பு அண்ட் சேஞ்ச் த வில்லன் டு கமல் ஹாசன். சேஞ்ச் த ஹீரோ டு விஜயகாந்த். சூப்பர், கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் சூப்பரா வந்துரும். ஓகேவா, சோ ஒரு போட்டோவை நம்ம எடிட்டும் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு போட்டோ வரும் திருப்பி. தமிழ் தெரியல பாத்தீங்களா, இலத்தி கூட்டாக்கு அப்படின்னு ஏதோ வந்திருக்கு. எனக்கும் அதான் அப்ப இருந்து அது என்ன போட்டிருக்கான் அவன் அப்படிதான் இருக்கு. அது ஈலான் மஸ்க் மட்டும் கரெக்டா போட்டுருச்சான். ஆமா இல்லையா, ஈலான் மஸ்க் ஃபீச்சரிங் ஈலான் மஸ்க் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணுது. ஒரு ஆல்ரெடி இருக்கிறவங்களோட இமேஜ் எல்லாம் வந்து பண்ண சொன்னால் சூப்பராக பண்ணுது. ராம் சரண் அப்படின்லாம் போட்டால் ராம் சரணோட இமேஜ் எல்லாம் பண்ணுது. இந்த மாதிரி பண்ணுது. ஸோ அது பார்ப்போம். ஜெமினி 2.5 இஸ் அவைலபிள். ஓகேவா, இதுக்கு ஜெமினி அட்வான்ஸ்டு வேணுங்க. ஜெமினி அட்வான்ஸ்டுக்கான அக்கௌண்ட் என்கிட்ட இல்லையே இப்போ. சரி, அப்போ அதை பற்றி நம்ம படிச்சிருவோம். பெஸ்ட் மாடல் எவர் ஜெமினியோடது. அது என்னடா அது பெஸ்ட் மாடல்னு கேட்டா, இது ஜெமினி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பத்தி நம்ம பேசணும். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை தான் வந்து இவனுங்க வந்து இப்போ புதுசா டீப் சீக் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே பெட்டர் மாடல்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டீப் சீக் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ன்ற அந்த டெக்னாலஜி வச்சு தான் ஒன்று பண்ணிட்டான். சூப்பரா. இப்போ நம்ம இன்டராக்ட் பண்றதுல இருந்தே வந்து நிறைய விஷயங்களை கத்துக்குது. செயின் ஆஃப் தாட் ரீசனிங் வேற லெவல்ல பண்ணுது. அதனால அது பண்ணதுனால எங்களோட மாடல் வந்து ஒரு பெரிய லீப் எடுத்துருச்சுங்க.
1.5லேருந்து நாங்கள் அப்படியே தாவிட்டோம் 2.5க்கு. நடுவில் 2.0 பற்றி நாங்கள் மதிக்கவே இல்லை. இப்போ 2.5கே நாங்கள் தாவிட்டோம். டாப்பாக இருக்குது. உலகத்திலேயே பெஸ்ட் இதான். இப்போ எல்லா பெஞ்ச் மார்க்லையும் இதான் பெஸ்ட். அடுத்து வந்து அவனுங்க பீட் பண்ணிடுவாங்க. ஆனால் மாற்றி பீட் பண்ணுவாங்க, மாற்றி பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கும் நல்லதுன்னு வச்சுப்போங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்கிற வரைக்கும் பெனிஃபிட் அவ்வளோதான். நம்மளோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, என்ன வேணா இதில் வந்து இப்போ கோடிங் பண்ணலாம், கேமே ஜென்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து லேட்டஸ்ட்டு எல்லா டூல்ஸ்லேயும் இப்போ லேட்டஸ்ட்டாக இதுதான் வந்திருக்கு. இவன் தான் பெஸ்ட்டுன்றான் இப்போ. இதுதான் வந்து ஜெமினி. இதை பற்றி எவனுமே பேசலை, யாருமே எந்த கேம் டெமோவும் கிரியேட் பண்ணல. அவனே கிரியேட் பண்ணது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோதான் போட்டிருக்கான் அவன். ப்ராம்ப்ட் இவ்வளோதான். எனக்கு ஒரு கேம் வேணும்டா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டைனோசர் எண்ட்லெஸ் ரன்னர் கேம், அதில் பிக்சலேட்டட் டைனோசர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பேக்ரவுண்ட், அவ்வளோதான் கேம். இதுலேயே ஒரு கேமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. இவ்வளோதான் போடுறான் அவன். அதை நீ உட்காந்து அதுக்கப்புறம் ஆடலாம். ஸோ ரொம்ப போர் அடிக்குதுன்னா உன்னோட ஓன் கேம் நம்மளே கேம் ரெடி பண்ணி நம்மளே ஆடலாம். என்னடா சொல்கிறீங்க? ஆமாங்க, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னா அதாவது கேம் டவுன்லோட் பண்ணாதீங்க, கேம் கிரியேட் பண்ணுங்க. அப்போ இப்போ நமக்கு இருக்க சேலஞ்ச் என்னன்னா, ஸ்டோரிலாம் வந்து நம்ம கொடுக்க முடியாதுல்ல. ஒரு எண்ட்லெஸ் கேம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஃபார்மேட் என்ன பண்ணலாம். ஸ்டோரிலாம் கொடுக்க முடியாது. ஸ்டோரி கொடுக்குற மாதிரி அதுக்கு தான் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஏஜென்ட்ஸ்லாம் அதால் பண்ண முடியும். ஒரு மல்டிபிள் ஏஜென்ட்டை வச்சு இவன் வந்து ஒரு டெவலப்பரு, இவன் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லரு, இவன் வந்து ஒரு கேம் டிசைனரு, இவன் வந்து ஒரு லெவல் டிசைனருன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஏஜென்ட்டை போட்டு அவன்கிட்ட கொடுத்தேன்னா அவன் எல்லாம் சேர்ந்து வேலை செய்வாங்க. இது பாரு இப்போ அந்த போடு எப்படி குஷ்பு வந்துட்டாங்களா, விஜயகாந்தும் வந்துட்டாரு, கமல் தான் கொஞ்சம் மொக்கையா இருக்காரு. கதில் அடத் இப்போ படம் பேரு. கதி கலங்கி போறது. ஆனா சூப்பர் விஜயகாந்த் அங்க வேற மேல செமையா இருக்குல்ல. ஆமா, இது நல்ல இமேஜ். ஆட் ஏபிஜே அப்துல் கலாம் டு திஸ் இமேஜ் போடுவோம் சும்மா. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் அதே ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டான் பாருங்க. இல்ல அதே ஃபார்மேட்ல கிட்டத்தட்ட. இது கிட்ட நம்ம ஃபேஸ்லாம் இருக்குமான்னு பார்க்கணும்டா. இந்த மாதிரி இல்ல நம்ம ஃபேஸ் போட்டா அது மாத்தி விட்டுருது. நம்ம ஃபேஸ் இல்ல அது கிட்ட, நம்ம ஃபேஸ் எடுக்கவே மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ விக்னேஸ்வர் அப்படின்னு கொடுக்குறோன்னு வை, வரல கண்டுபிடிக்குது. போட்டு பாப்போமா சென்டர் ப்ரோ அப்படின்னு. சென்டர் பாப்போம் அப்துல் கலாம் தெரியுது அப்படின்னு. ஸோ பாப்புலரான பர்சனாலிட்டிஸ்லாம் அதுக்கு தெரியுது. அவங்களோட இமேஜிங் மாடல்ஸ்லாம் அது வச்சிருக்குது. அதனால தான் ஓரளவுக்கு பண்ண முடியுது. ஓரளவுக்கு கமல் மாதிரி இருக்கு. ரொம்ப கமல் மாதிரி இல்லை, ரொம்ப விஜயகாந்த் மாதிரி இல்லை, ரொம்ப குஷ்பு மாதிரி இல்லை. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம். அது ரொம்ப கொடுமையா இருக்குதா. அது கமல் மாதிரியே இல்லை. ஆமா இல்லை, ஆனால் விஜயகாந்த் பரவாயில்ல. ஆமா ஆமா, குஷ்பு கூட பரவாயில்ல, தெரியுது ஓரளவுக்கு குஷ்புன்னு. ஆனால் மீதியெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்றான் பாரு இந்த மாதிரி ஸ்டைலு. இல்ல ஆமா, மஸ்க் தான் செமையா இருக்கு. அவரு பக்காவா இருக்காரு பாரு. ஆமா, ஏன்னா அவ்வளவு டேட்டா ரெடிலி அவைலபிளா இருக்கு. இவங்களுக்குலாம் டேட்டா கம்மியா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போட்டா மேபி டேட்டா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார்னா ரெஃபர் ஆகும்போது கரெக்டா. அதான் கேப்டன் விஜயகாந்த்னு போட்டவன தான் கரெக்டா இவரோட இது. கரெக்ட் உலக நாயகன்னு போடணும் போல இருக்கு. இது ஜெனரேட் ஆகுதுடா. பாப்போமா ரிவீல். அப்படியே திரை வந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி திரை வந்து கீழே இறங்குது. இதுல மேலே கேப்டன் கரெக்டா இருக்கு. அது ஜென்ரேட் ஆகும் போதே வேற ஷார்ப் பண்ணலாம் ஆகும். இப்போ மேலே பிளர்டா இருக்கா பாப்போம். இந்த தடவை கமலஹாசன் மாதிரி இருக்காரான்னு. அதே இமேஜ் தான் நினைக்கிறேன், மாறவே இல்லை. அப்படியா? இல்லை, எவ்ரி டைம் அது அதே இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதால கொஞ்சமாவது மாத்தம். இல்லடா, நீங்க பாருடா, பாத்தியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். லைட்டா கண்ணு பரவாயில்ல. இப்போ விஜயகாந்த் இன்னும் மோர் விஜயகாந்த் மாதிரி இருக்காருல்ல. ஆமா, செம்மையா இருக்காரு. ஏய் சூப்பர். மேல போ. ஆமாடா. இல்ல ஆமா, இன்னும் விஜயகாந்த் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. குஷ்பு ஆனா இப்போ வேற யாரோ மாதிரி ஆயிட்டாங்க. வாவ், தலைவர் அப்துல் கலாம் வராருங்க அந்த ஹேர் ஸ்டைலோட. போடு திலடத். இப்போ படம் என்னமா படம் டைட்டில் ரெடி பண்றாங்க சார். வேற லெவல். இப்படி ஒரு காஸ்டிங்கோட ஒரு படம் யாராவது எடுத்தா பார்க்காம இருப்பாங்களாங்க. அந்த படம் பேரு திலடத். எதுக்கு ஒருத்தர் ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்காருன்னு தெரியல. அது வந்து வில்லனோட அடியாள். சரி, ஓகே. ஒரு காலகாலமா ஓடிட்டு இருக்கு. ஆமா, செம்மடா, சூப்பர்ல. ஸோ ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து அப்துல் கலாமோட பிக்சர் வந்து சூப்பரா வந்திருக்குது.
என்ன நம்ம வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆமாம், அப்படியே சைடில் நம்ம இமேஜ் எல்லாம் கூட போட்டு நம்ம இமேஜ் எல்லாம் போட்டால் வர மாட்டேங்குதுயா. வருதான்னு பார்ப்போம், போட்டு பார்த்துட்டேன் நான் ஆல்ரெடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்லோட்லாம் வேணாம்டா, நான் சொன்னது சும்மா ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்குற மாதிரி சொல்கிறேன். ஆட் இமேஜ் ஆஃப் சிவபரணி உதய செல்வன் டு திஸ் போஸ்டர். இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா அது கிரேசியாக இருக்கும். பட் செம. அப்போ வந்து அதுக்கு டேட்டா பேஸில் இருக்கிறது ப்ளஸ் இன்டர்நெட்டில் வந்து மேக்ஸிமம் காமனாக கிடைக்கக்கூடிய நேம்ஸ். ஓகே, ஸோ அப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ வந்து இதை வந்து ஒரு சில ஆஸ்பெக்டில் சீட் ஒன்றா பண்ணலாம். எப்படின்னா இப்போ இந்த நார்மல் இமேஜஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது தலைகீழ போட்டால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் செம சூப்பர் இல்லை, செம்மையாக இருக்கிற விஜயகாந்த். இந்த மாதிரி உயிர் பிரிந்தவர்கள் எல்லாம் கூட திருப்பி இதுல கொண்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டியா இருக்கணும். எம்ஜிஆர் எல்லாம் போட்டா வந்துரும். எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, விஜய், அஜித், சிவகார்த்திகேயன் எல்லாரும் வந்துருவாங்க. ஆமா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரெடிலி அவைலபிள். பின்னாடி வந்து வில்லன் வந்து சேஞ்ச் வில்லன் எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு போட்டா வந்துரும். போஸ்டர் ரெடி சார். பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமும் வந்துருது. பாலிட்டிஷியன்ஸும் போடலாம். இப்போ வந்து ஆட் மோடி டு த ஹீரோ இமேஜ்னு போட்டா அது மாத்திரும், நரேந்திர மோடியா மாத்திரும். ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இன்டர்நெட்டில் டேட்டா இருந்ததுன்னா அதுக்கு போதும்டா, வசதிடா அந்த மாதிரி. ஸோ வேற லெவலு. ஸோ ஜெமினி சூப்பர் செம்ம. இந்த இவன் வரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஒரு இமேஜ் ஜென்ரேட்டர் ஒருத்தன் வந்தான். அவனையும் அடிச்சு காலி பண்ணிட்டான் ChatGPT. ரீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவனாலையும் பியூட்டிஃபுல்லாக, அதை ரொம்ப சினிமேட்டிக்காக ரியலிஸ்டிக்கான இமேஜஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது அவனால. டென்ஷன் ஆயிட்டேன் நான். என்னடா சொல்ற, இதெல்லாம் வந்து செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு, இதெல்லாம் அதுல ஜெனரேட் பண்ணி. இது ஆனா பெயிண்டிங் மாதிரியே இல்லடா, இது பெயிண்டிங் தான். மத்த இமேஜ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதுலயே இந்த மாதிரி அனிமே எல்லாம் பண்ண முடியுது. பட் அது இமேஜ் டு இமேஜ் எல்லாம் கிடையாது. நீ டைப் பண்ற, அது கிரியேட் பண்ணுது. அவ்வளவு டைப் பண்ற, கிரியேட் பண்ணுது. அது யாருனே நமக்கு தெரியாத மாதிரி, யாருனே கிரியேட் பண்ண, யாருனே தெரியாது நமக்கு. நியூ பீப்புள் மாதிரி இருக்கும் எல்லாமே. ஸோ இது செம்மையான ஒரு இமேஜ் ஜென்ரேட்டர். ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃப்ரீ தான். வேற லெவலில் வந்து preview.rev.art ஃப்ரீ தான். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பயங்கரமான ஒரு இமேஜிங் மாடல் இது. இன்னும் இன்டர்நெட் சரியில்லைங்க இங்கே. டெக்ஸ்ட்டு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஒரு இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்குள்ளே நம்ம மாற்றலாம். அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்குற இமேஜை நம்ம எடிட் பண்ணலாம். அதெல்லாம் எல்லாமே பண்ண முடியுது. சூப்பராக இருந்துச்சு. செம்மையான ஒரு நம்பர் 1 பெஞ்ச்மார்க்கில் இப்போ இது இமேஜிங் மாடலில் இதுதான் இருக்குது. நம்பர் 1ல் இருக்குது. டெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம இந்த தம்ப்நெயில் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இது சூப்பர் செம்மையாக இருக்குது. ரீவ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்லோவாக இருக்குங்க. ஏன்னா எக்கச்சக்க பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். அடுத்து டேலைட் கம்ப்யூட்டர் ஞாபகம் இருக்கா? இவன் வந்து ஒரு இங்க் டேப்லெட், ஓகே, பேப்பர் டேப்லெட், ஓகேவா? இவன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வச்சு நான் பேசணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இஸ் ப்ளூ லைட் திஸ் ஜென்ரேஷன் ஸ்மோக்கிங் அப்படின்னு கேட்குறான். இது ஒரு வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நம்மளே வந்து பார்த்துருக்கோம் நிறைய டிஸ்பிளேல ப்ளூ லைட் ஃபில்டர். இப்போ ரீசெண்டாக சைனா ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா TUV ரெயின் லைட் சர்டிஃபிகேஷன் ஃபார் ப்ளூ லைட். அதுக்கப்புறம் ப்ளூ லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு நைட் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டால் எல்லாம் மஞ்சள் கலரில் மாறிடும் டிஸ்பிளேல. உண்மைதான். அதுக்கப்புறம் ரீடிங் மோடுன்னு போட்டால், ட்ரூ டோன்னு போட்டாலும் ஒயிட் பேலன்ஸ் வந்து ப்ளூ லைட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்? அவன் வந்து என்ன சொல்கிறான், இதுதான் டெஃபினட்டிவ் கைடு, இதை படிங்க, இதை படித்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறான். ப்ளூ லைட் முக்கியம். ப்ளூ லைட் வந்து நமக்கு தேவையான ஒரு கலர் ஸ்பெக்ட்ரமில் உள்ள லைட்டு. அந்த லைட்டு வந்து சன்லைட்லேருந்தே வருது. சன்லைட்ல விப்ஜிஆர் வருது இல்ல, அதுல ப்ளூ இருக்கு, ப்ளூ கலர் லைட் வருது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, நாம வந்து 90% உள்ளதான் வாழ்றோம். ஆமா, ஆர்டிஃபிஷியல் லைட். இப்போ கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்டுக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? 90%, 10% தான் வெளியே போறோம். இதுல என்ன சொல்றான், ப்ளூ லைட் பிளாக்கிங் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு, அதை வாங்கி போடுறீங்க, அப்புறம் நைட் மோட ஆன் பண்றீங்க. ஆனா அவ்வளோதான் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு மேலேயும் பண்ணணும். லைட்டுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு, அதனால ஹார்மோன் ப்ரொடக்ஷனு, எனர்ஜி லெவல்ஸ்லாம் மாறுது அப்படிங்கிறான். ஆமாம், உண்மைதான். ஸோ என்னங்க ப்ளூ லைட்டு அப்படின்னா, ப்ளூ லைட் அப்படிங்கிறது ஒரு கலர். அந்த கலரில் இருக்கிற லைட்டு அது வந்து எப்படின்னா, ரெட்டு அப்படின்னா
ஒரு சைடு, வயலட் ஒரு சைடு விப்ஜிஆரில். கரெக்டாக? ரெட்டு இன்ஃப்ரா ரெட்டு, வயலட்டு அல்ட்ரா வயலட்டு. அதில் வயலட் அப்படிங்கிறது வந்து எந்த சைடில் இருக்குது? இந்த சைடில் இருக்குது. ஓகேவா? ரெட்டு அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது, வயலட் அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்குது. இந்த சைட்லனா லோ வேவ் லென்த்து, இதுனா லாங் வேவ் லென்த்து, ஷார்ட் வேவ் லென்த்து. ஷார்ட் வேவ் லென்த் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி, லாங் வேவ் லென்த்து ஆர் இன்வர்ஸ், சாரி, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் இன்வர்ஸ். ஸோ ஷார்ட் வேவ் லென்த்து அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி, லாங் வேவ் லென்த் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ ரெட் லைட் இருக்குல்ல, ரெட் லைட் வந்து ஸ்லோவாக தான் போகும், ஸ்லோவாக தான் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ். அதனால தான் நம்ம ஈவினிங் சன்செட்டு அப்புறம் மார்னிங் சன்ரைஸ் போது சன் வந்து நம்ம ரெட் கலர்ல பார்ப்போம். ஏன்னா அது எர்த்தோட கர்வேச்சர் தாண்டி வருது, அதனால லைட் ஸ்லோவரா வருதுனால அது வந்து ரெட் கலர்ல தெரியுது நமக்கு. இதுதான் ரெட் வேவ் லென்த்தோட இது. இதே உச்சி கட்டத்துல நம்ம சன்னு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்ல ஒயிட்டா தெரியும், ஒயிட்டா. அது வந்து ப்ளூ லைட், அதனால தான் ஒயிட்டா தெரியுது. நம்ம சொட்டு நீளம் அப்படின்னு தான் சொல்லுவோம். வெள்ளையா காமிக்கிறது ஆக்சுவலா சிகப்புக்கு ஸ்பெக்ட்ரத்துல இருந்து தள்ளி எடுத்துட்டு போறது தான் வெள்ளையா காமிக்கிறதா இருக்குது. கரெக்ட் தான். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல ப்ளூ லைட்டை பத்தி அவன் சொல்றான். ஹை எனர்ஜி இருக்கக்கூடியது தான் ப்ளூ லைட்டு, லோ எனர்ஜி இருக்கக்கூடியது தான் ரெட் லைட்டு அப்படிங்கிறது. ப்ளூ லைட்டு சன்ல இருந்து வருது இல்ல, அது வந்து இப்படி வருது, ப்ளூவும் வருது, கிரீனும் வருது, ரெட்டும் வருது. அது ஈக்குவலா வருது. ஓகேவா? இதுதான் ப்ளூ லைட் ஃப்ரம் த சன். இதே அது ஒரு மேன்மேட் சோர்ஸ்ல இருந்து எப்படி வருது அப்படின்னு காமிச்சா தப்பா வருது. ப்ளூ லைட் அதிகமா வருது எல்இடி லைட்ல. முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது எல்இடி லைட்ல. டங்ஸ்டன் பல்பை பத்தி அவன் பேசல. டங்ஸ்டன் பல்ப் எல்லாம் பேன் பண்ணி விட்டானுங்க. டங்ஸ்டன் பல்ப் வந்து மோர் ரெட். கரெக்டா? அது வந்து நிறைய எனர்ஜி இழுக்கும். அது லோ எனர்ஜி தான் அவுட்புட் கொடுக்கும், அதனால ஹை எனர்ஜி இழுக்கும். இது லோ எனர்ஜி தான் இன்புட் எடுக்கும், ஹை எனர்ஜி அவுட்புட் கொடுக்காது. ரொம்ப கம்மியா வாட்ஸ் கொடுத்தாலும் எக்கச்சக்கமா லைட் கொடுக்கும். அது என்ன கொடுக்குது? ப்ளூ கலர் தான் கொடுக்குது. அப்போ நம்ம எனர்ஜி எஃபிஷியன்சின்னு பேசுறோமே, ஆனா நம்ம பாடிக்கு பாடி ஆகுதேப்பா அப்படின்னு அவன் சொல்றான். சம பாயிண்ட். இதுல இப்படிதான் லைட் ஸ்பெக்ட்ரம் மீட்டர். நானே ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டேன். யோ இன்னையா சொல்றேன், இவ்வளோ ஹை ஃப்ரீக்வன்சி ஹை எனர்ஜி லைட்டா எல்இடினா? ஆமா, கம்மி பவர் கொடுத்தா எக்கச்சக்கமா லைட் அடிக்குது. எது? ப்ளூ கலர். ஆமா. இதே நீங்க அதே எல்இடி ரெட் கலர் லைட்டை அனுப்ப சொன்னா அதோட இன்டென்சிட்டி வந்து கம்மி ஆயிடுது. கலர் மாற்ற முடியுது எல்இடிக்கு, மாத்தனா கம்மி ஆயிடுதுங்க அதோட வேவ் லென்த்து. ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஃபிளிக்கரிங் ப்ளூ லைட்டை கொடுக்குறாங்க நமக்கு. ஹை ஃப்ரீக்வன்சியில் நம்ம தான் பாக்குறோமே டிஸ்பிளே எல்லாம் நமக்கு தோணுது இல்ல? ஆமா, கேமரால கேப்சர் பண்ணும்போது தெரியும். ஆமா, எல்லாம் தெரியுது. ஸோ அப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுனால என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஐ ஸ்ட்ரெயின், ஹெட் ஏக்ஸ், மைக்ரேஷனு, ஆட்டிசம்னு சில பேருக்கு இருக்கு, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஃபோட்டோ எபிலெப்சி, சீசர் அப்படின்னுவாங்க, அப்புறம் ஆக்சைட்டி. இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ளூ லைட்டோட இதுவாகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவனோட ப்ராடக்டை வாங்கினா அது பிரச்சனை இருக்காது. அதுதான் இவன் சொல்ல வரான். ப்ளூ லைட் ஃப்ரீ கம்ப்யூட்டர் வச்சுருக்கான், ஆனால் இவன் இந்த டேட்டாவை வந்து எனக்கு மக்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு. எனக்கு ப்ளூ லைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது இந்த ஆங்ஸைட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகுதா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? நிறைய நேரம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் நாங்களும். அதுக்கு காரணம் ப்ளூ லைட்டு தானா? அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இவன் இருக்குன்றான். இவன் இருக்காதான்? ஆமா, கண்ணெல்லாம் கரிஞ்சு போகுது இல்ல இந்த லேப்டாப் ஓலெட் வலிக்குது இல்ல, ஒரு மாதிரி அடிக்குது இல்ல ப்ளூ கலர்ல. இவன் என்ன சொல்றான், அதனால தான் நான் ஈயிங் டிஸ்பிளே போட்டிருக்கேன். ஈயிங் டிஸ்பிளேல இந்த பிரச்சனை கிடையாது. நம்மளும் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம், நாமளும் பாக்குறோம். எப்படியாவது இந்த லைட் போனோ இல்லாட்டி மினிமலிஸ்ட் போனோ ஏதாவது. லைட் போன் ஈயிங் கிடையாதுடா. ஈ பேப்பர்ல லைட் போன் வந்து இதுவா அமலட். ஓ, அது ஈயிங் கிடையாதா? இவங்க டெக்ஸ்சர் அப்படி கொடுத்துருக்காங்க லைட் ஃபோன் 3ல. ஈயிங்கா இருந்தா நல்லா இருக்குங்க. ஸோ இதுதான் அவன் சொல்றான். அவனோட டேப்லெட்ல உள்ள அந்த டிஸ்பிளேல ரெட் லைட் மட்டும் வர மாதிரி அவன் பண்ணிட்டான். எல்லோவும் ரெட்டும் தான் வருது. எல்லோ ரெட்டும் மட்டும் தான் வருது. அவன் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான். மேக்புக்கோட இதுலயும் போட்டு காமிக்கிறான். அது ஆனா ரொம்ப ரெட் ஆயிடுது. மேக்புக்லயே ரெட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கு, ஆக்சசிபிலிட்டி போய் அதை பண்ணலாமா. அது ரொம்ப ரெட் ஆயிடுது, கண்ணு வலிக்குது அதுல. ஆனா இவன் ஒரு ஆரஞ்சு கலர்ல கொஞ்சம் அப்படியே சாதுவா இருக்கிற மாதிரி ஒரு பேக் லைட் ஒன்று போட்டிருக்கான். ஸோ இது சுத்தமா இல்லாத ஒரு கம்ப்யூட்டர் நான் வச்சிருக்கேங்க, எல்லாரும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க வாங்க. நைட் ஷிஃப்ட் மோட்ல கூட ப்ளூ லைட் வருது. ஸ்பெக்ட்ரல் மீட்டர்ல பார்த்தாதான் தெரியுதுயா இது. ஓகேவா? சம. இது தவிர அவன் நிறைய சொல்றான். நம்ம ஸ்லீப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குது லைட்டு.
இது ரொம்ப சூப்பரான டேட்டாவா இருக்கு. எல்சிடி யூஸ் பண்ணும்போது எனக்கு இவ்வளவு ப்ளூ ஃபீல் ஆனதே இல்லடா. எல்இடில தான் இப்போ அந்த அளவுக்கு இருக்கு. இத்தனைக்கு எல்சிடியே பேக்லைட் பார்த்தனா எல்இடி தான் இருக்கும். ஆனாலும் அப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது பார்த்தனா நடுவில் அது போட்டு எல்லாத்தையும் அமைக்கி விட்டு பிரைட்னஸே இருக்காது. இன்னைக்கும் எல்சிடி ஃபோன்ஸ் பாரு 600 நிட்ஸ் 400 நிட்ஸ் தான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா எல்சிடி ஆமாம் அது யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த கண்ணு ஸ்ட்ரெயினே இருக்காது, சுத்தமாக கண்ணு ஸ்ட்ரெயினே இருக்காது. ஆனால் இந்த டிவைஸ்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பங்குன்னு அடிக்குது கண்ணில். ஆமாம் உண்மைதான். அதனால என்ன ஆகுதான், நம்ம கண்ணு ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். அந்த கண்ணுக்குள்ளே மெலட்டோனின் ஒன்று ஜென்ரேட் ஆகிறதுக்கு தூங்குறதுக்கு தேவையான மெலட்டோனின் ஒன்று சொல்கிறாங்க தூங்குறதுக்கு, அதை வந்து கெடுத்து விட்டுருது இந்த ப்ளூ லைட் அடித்து துவம்சம் பண்ணி. ஆமாம், அதனால மற்ற டைம்லலாம் நமக்கு வந்து ஸ்லீப் சைக்கிளை வந்து மாற்றி விட்டு இது வந்து உண்மையாங்க. இது எத்தனை பேர் இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க? ஒரு கேண்டில் லைட்டோட ஸ்பெக்ட்ரம் காமிக்கிறோம், ஃபுல் ரெட்டு, தலைவர் ரெட்டு. அப்போ கேண்டில் லைட்டு தான் பெஸ்ட்டு. ஈவினிங் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் யூஸ் பண்ணாதீங்க. ஆர்டிஃபிஷியல் லைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீப்பை தடுக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ்லாம் பாடியில் ஜென்ரேட் ஆகுது. அது சன்னோட ப்ளூ லைட் வருதுன்னு நினச்சிக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்கிறதுனால. அப்போ சன் எப்பயுமே ஆனில் இருக்கிற மாதிரி நினச்சிக்குது. அதனால நீங்கள் பாதி பேருக்கு ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இதனால தான் வருது, எஸ்பெஷலி ஃபோன்லேருந்து வர லைட்டில் அப்படிங்கிறான். எத்தனை பேர் இதை வந்து ஃபீல் பண்ணுறீங்க? எத்தனை பேருக்கு இது ட்ரூ? ஏன்னா எனக்கு இது ட்ரூன்னு தோணுது. ஆனால் என்னால் இது வந்து சரிப்படுத்த முடியுமா இப்போ அப்படின்னா இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டு தான், இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு. டெஃபினட்டாக ஒரு பாயிண்டில் நம்ம ரீச் பண்ணி தான் ஆகணும் பெட்டர் டிஸ்பிளேக்கு. இல்லை இப்போ எனக்கு இதை பார்க்குறேன், இது நான் இத்தனைக்கும் வேற டார்க் மோடுக்கு பதில் லைட் மோடு வச்சேன்னா வேற பளபளன்னு இருக்கு. இப்போ டார்க் மோடு போனதுனால உனக்கு அட்லீஸ்ட் கருப்பாவது மாதிரி. கரெக்ட் கரெக்ட். மீதி நேரம் ஒயிட் நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. ரொம்ப ப்ளூ, எக்கச்சக்க ப்ளூ லைட் இருக்கு அந்த ஓலெட்ல. இது காலையில நம்ம யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது சன் இருக்குது, சன்லயே ப்ளூ லைட். ஒரு 8 o'clock தான் எனக்கு கிட்ட 8 o'clock தான் எண்ட் பாயிண்ட். கரெக்ட், 7 o'clock எண்ட் ஆயிடுது. பட் 8 o'clock வரைக்கும் என்ன பண்றது, நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. வெளியே போனாலும் எல்லா இடத்துலயும் இப்போ எல்இடி, எல்லா இடத்துலயும் எல்இடி. முன்னாடியா சோடியம் பேப்பர் லேம்ப், அந்த சோடியம் பேப்பர் லேம்ப்ல இந்த மாதிரி கலர் வந்து ரெட்டா தான் இருந்துச்சு. திடீர்னு இப்ப எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்திட்டானுங்க. எல்லா இடத்துலயும் ஒயிட் லைட், ப்ளூ. அது ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா ஹெட்லைட் பேர் வண்டியில எல்லாம் எல்லாம் எல்இடி, கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிருது கொஞ்ச நேரத்துல. ஓகேங்க, ஃபைனலா நம்ம இன்னைக்கு வந்து அவேர்னஸ் எல்லாம் முடிச்சிட்டு திலடத் படம் எல்லாம் பார்த்துட்டு, ஆமா டீப் சீக் அடுத்தது ரிலீஸ் பண்ணிட்டான். இதை பத்தி யாரும் பேசவே இல்லை, சைலண்டா ரிலீஸ் பண்ணிவிட்டான். R1 கிடையாது, V3யோட அடுத்த வெர்ஷன். இது வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க பெஞ்ச் மார்க்ல. டீப் சீக் V3 பழசை விட பெட்டரா இருக்கு. குவென்னு, ஜிபிடி, கிளாடு எல்லாருக்கும் நிகரா ஒரு மாடல் ஒன்று வந்திருக்குதுங்க. இதையும் டவுன்லோட் பண்ணி யாரெல்லாம் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல். சூப்பர்ரா, கோடிங்க்கு செமையாக இருக்குது அப்படின்னாங்க. கேம்ஸும் அதே மாதிரி டெவலப் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் ஆஃப்லைனில் டீப் சீக் யூஸ் பண்ணுறீங்களோ டீப் சீக் V3 ட்ரை பண்ணலாம். ஸோ தட் இஸ் இட். திலடத்தோட இன்னொரு பதிவுல சந்திப்போம். அடுத்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றோம் நாங்க திலடத்தோட. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? செம ஃபன்னா இருக்கும், செம ஃபன்னா இருக்கும். அப்துல் கலாம் ஐயா எல்லாம் இருப்பாரு வீடியோல. ஆமா, அப்துல் கலாம் வந்து சீக்ரெட்டா வந்து ஒரு மிசைல் டெவலப் பண்ணி நம்ம விஜயகாந்த் கொடுப்பாரு. அதை தூக்கிட்டு போய் ஒரு கமலஹாசன் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வில்லனை போட்டு தள்ளுவாரு. கூட ஹெல்ப் பண்றது நம்ம குஷ்பு மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தர். எப்படி இருக்கு பாரு, எல்லாமே மாதிரி தாங்க, எல்லாமே மாதிரி தான். சரி, ஓகே, அதுதாங்க. அதான் பெரிய மொழி மாதிரி, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஆமா, அதுதான் நீங்க சொல்லிச்சே ஜெமினி. ஆமா, இதெல்லாம் பெரிய மொழி மாதிரி. எனக்கு இவ்வளவுதான் சொல்ல தெரியும். ரைட்டு, ஓகே. இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த வாரமும் கொண்டு வந்து டம்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் நாங்க. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறது பரத்வாஜ் மற்றும் சிவபரணி. பார்க்கலாம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.